ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இங்கேருந்து நம்ம ஆந்திராவுக்கு போகிறோம். அங்கே எங்கேனா ஒரு மேரேஜ்க்கு நிறைய நான் வந்து தமிழ் மேரேஜ் பார்த்துருக்கேன், பட் ஆந்திரா வெட்டிங் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஸோ அங்கே எப்படி அந்த மேரேஜ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீட்டிலேருந்து நம்ம கிளம்பியாச்சு. இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம்னா கிண்டி போயிட்டு அங்கேருந்து எலக்ட்ரெயின் பிடிச்சிட்டு சென்ட்ரல் போகிறோம். சென்ட்ரலில் இருந்து நம்ம ரேணிகுண்டாவுக்கு போயிட்டு அங்கேருந்து நந்தியாலுக்கு ட்ரெயின் பிடிச்சி போகிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கையும் மீட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம எங்கே போகிறோன்னா திருப்பதி எக்ஸ்பிரஸில் ரேணிகுண்டா போகிறோம். அங்கேருந்து தான் நம்ம நந்தியாலுக்கு போகிறோம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, ரேணிகுண்டாவில் இறங்கி ஒரு 5 மினிட்ஸ் கேப்பில் தான் அந்த ட்ரெயின் வரும், நந்தியால் ட்ரெயின். அது எப்படி பிடிக்க போகிறோன்னு எங்களுக்கு தெரியல. அது பெரிய ஒரு விஷயமாக அமைஞ்சிச்சு. அதை போக உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெயின் ஜேர்னியே பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தை தாங்க தருது. ரொம்ப ஹாப்பினஸா இருந்தது. அதுவும் நம்ம ஃப்ரெண்ட் கேங்கோட போகும்போது பாத்தீங்கன்னா அது இன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ட்ரெயின் ஜேர்னி. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது இன்னும் ஹாப்பியா இருந்தது. அப்படியே வந்து திருத்தணி முருகனையும் தரிசிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். செம்ம ஹாப்பியா இருந்தது அந்த டே. அடுத்து தாங்க பெரிய சம்பவமே ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்த ட்ரெயின் கொஞ்சம் ஹால்ட்டு போட்டுட்டாங்க, ட்ரெயினே எடுக்கலை. மழை, செம மழை. எங்களுக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு அந்த ட்ரெயின் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 5 மினிட்ஸ் கேப் தான் பார்த்தா அந்த ட்ரெயினும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துட்டு இருந்தது. அதனால் கொஞ்சம் தப்பிச்சோம். அப்படியுமே எங்களுக்கு டைம் கிடைக்கல. எங்களோட கோச் வந்து ஃப்ரண்ட்டில் இருந்தது. நாங்கள் ஏறி அங்கேருந்து அப்படியே உள்ளாரையே போயிட்டு நடந்து போயிட்டே இருந்தோம். ஃபைனலாக வந்து இந்த இடத்தையும் பிடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பித்தோம். ஐயோ, இந்த ஃபுட்டு தாங்க நம்ம ஊர்லேயே அந்தளவுக்கு நல்லா இருக்காது ட்ரெயினில் சாப்பிட்றதுக்கு. இங்கே எனக்கு தெரியல எப்படி இருந்துச்சுன்னு. ஆனால் எங்களுக்கு டவுட்டாக இருந்தது. வேறு வழியே இல்லை, செம பசி. அங்கே உள்ள ஒருத்தர் வந்து வடக்கு நண்பர் ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட சப்பாத்தி வாங்கினோம். வாங்கிட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். வாயில் வைக்க முடியல. அவ்வளோ எப்பவும் போல் அவ்வளோ கன்றாவியாக இருந்தது. வேறு என்னங்க பண்ண முடியும், பசி. அதனால் அதையே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே செட்டில் ஆக ஆரம்பித்து படுத்துட்டோம். ஆனால் தூக்கமே வரல. அப்படியே கொஞ்சம் வேடிக்கை பார்க்குறதுக்காக வெளியில் வந்துட்டு அந்த மலையும் ரசிச்சுட்டு அந்த ரயில் பயணம் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. Few moments later. பல போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நந்தியால் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து வீட்டுக்கு போகிறது தான் பெண்டிங். அது எப்படி அமையுதுன்னு தெரில. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட பிரதர் வந்து எங்களை பிக்கப் பண்ண வந்தான். ஸோ பிக்கப் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். போயிட்டு ஒரு ரெஸ்ட்டை போட்டு மார்னிங் எழுந்து அந்த ஊரெல்லாம் சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். சேம் நம்ம ஊர் மாதிரி தான், என்ன பாஷை தான் அங்கே வேறு, மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஹாப்பியாக வெளில சுற்ற கிளம்பிட்டோம். அப்படியே ஒரு ஃபங்க்ஷனாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே
ஹல்தி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது நம்ம ஊரில் பெரும்பாலும் நடக்கிறதில்ல, அங்கே எப்படின்னு எனக்கு தெரில. பட் ஆனால் இவனோட இதில் பார்த்தோம். அது கொஞ்சம் இது ஃபஸ்ட் டைம் நான் அட்டன் பண்ணுறது இந்த ஹெல்த்தி ப்ரோக்ராம். பட் நல்லா இருந்தது, அது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படியே சாப்பிட்டுட்டு நடக்க ஆரம்பித்தோங்க. எங்கேயும் இல்லை, அந்த ஊரை சுற்றி பார்க்குறதுக்காக நடந்து போயிட்டு வந்தோம். நிறைய விஷயம் புதுசாக இருந்தது. அங்கே டீலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பில் தான் கொடுக்குறாங்க. டீ கடைங்கிறது எனக்கு எந்த அளவுக்கு அங்கே இருக்கும் அப்படின்னு தெரில. பட் ஆனால் நாங்கள் பார்த்தம்போது ஒரு பொட்டி கடையில் தான் ஃப்ளாஸ்கில் வந்து ஊற்றி வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு சின்ன கப்பில் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா அந்த மாதிரி கலாச்சாரம் சார்ந்து நிறையா பண்ணுறாங்க. இங்கே எப்படி இருக்குன்னு தெரில. பட் ஆனால் இவனோட கல்யாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக நிறையா இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. புதுசாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்.